தமிழ் சினிமால பிரபலமான இயக்குனரும், நடிகருமா இருக்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய 73வது வயசுல காலமாயிட்டாரு. இந்த நிலையில அவர் இறந்து போனதுக்கு பிறகு, அவரு அறையில இருந்த ஒரு கடிதத்த எடுத்து பார்த்துட்டு, ஒட்டுமொத்த ஃபேமிலியும், குறிப்பா பாக்கியராஜோட மகன் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி கதறி அழுதுருக்காராம். பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட் டைரக்டரா தமிழ் சினிமாவுக்கு வந்து, அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரா பல படைப்புகள தமிழ் சினிமாவுக்கு குடுத்தவர் தான் இயக்குனர் பாக்கியராஜ். இவரு இயக்குனரா மட்டும் இல்லாம, பல படங்கள்ல நடிகராவும் தன்னை அறிமுகப்படுத்தி, பல நடிகர்களை இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. தன்னோட குரு பாரதிராஜா இறந்து கரெக்ட்டா 17வது நாள் அவருடைய சிஷ்யன் பாக்கியராஜும் இப்ப காலமாயிருக்காரு. தொடர்ச்சியா தமிழ் சினிமால 2 முக்கியமான பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பிரபலங்கள் அடுத்தடுத்து இறந்து போன விஷயத்துல இருந்து திரைத்துறையை சேர்ந்தவங்க மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரைத்துறையை சேர்ந்தவங்களுக்கும் ரசிகர்களுக்குமே இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, பாக்கியராஜ் அவர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அது எந்த அளவுக்கு மன அழுத்தத்தையும், ஒரு மனவேதனையும் உள்ளாக்கியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. இன்னொரு பக்கம் தான் இறந்து போவோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட பாக்கியராஜ் அவர்கள் நினைச்சு கூட பார்க்கலையாம். ஏன்னா, அவர் இறந்து போனதுக்கு முதல் நாள் இரவு வரைக்குமே எப்பவும் போல தன்னோட துறையில வேலை பார்க்கக்கூடியவங்க, எழுத்தாளர் சங்கத்துல இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், கால் பண்றது, இது மாரி பேசி ஒரு சகஜமான உரையாடலா, ஒரு கலகலப்பான உரையாடலா தான் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் தன்னோட அறையில அவர் கைப்பட எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு கடிதம் ஒண்ணு கிடைச்சிருக்குது. அந்த கடிதத்துல அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, கடந்த ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி கோவாவுல குஷ்பு அவங்க மகள் திருமணம் நடந்திருக்கு. அந்த ஒரு மகள் திருமண ஃபங்ஷன்ல பாக்கியராஜ் அவர்கள் தன்னோட ஃபேமிலிய கூப்பிட்டுட்டு போகல. குறிப்பா தன்னோட மனைவி பூர்ணிமாவையோ, மகள் சாந்தனு, மருமகள் இது மாரி யாருமே அந்த ஃபங்ஷனுக்கு போகல. பாக்கியராஜ் மட்டும் தான் தனியா போயிருக்காரு. அவரு ஸ்டேஜ்ல ஏறி மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாரி பல வீடியோஸையும் பார்த்திருப்போம். அந்த ஒரு ஃபங்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன நினைச்சாருன்னு தெரியல. தன்னோட டேபிள்ல ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல குஷ்பு அவங்களும் பாக்கியராஜ் அவர்களும் சேர்ந்து பல படங்கள்ல ஒண்ணா நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு நட்பு ரீதியா தான் கோவால திருமணம் நடந்தாலும் சென்னையிலிருந்து மெனக்கெட்டு போய் அந்த ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணி திரும்பி சென்னை வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனா இருக்கக்கூடிய இந்த ஃபங்ஷன்ல தன்னோட மனைவியை கூட கூட்டு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் பாக்கியராஜுக்கு இருந்திருக்குதான். அந்த ஒரு மன வருத்தத்தை தான் அந்த கடிதத்துல எழுதி தன்னோட மனைவி கிட்ட மறுநாள் காலையில கொடுக்கலாம். நான் வந்து தனியா விட்டுட்டு உன்னை கோவாவுக்கு போயிட்டு நினைச்சுக்காத, சுச்சுவேஷன் காரணமா தான் அப்படி போயிட்டேங்கிற மாதிரி தன்னோட மனைவி கிட்ட எந்த ஒரு தவறு செய்தாலும், ஒரு சிறிய தப்பு செஞ்சாலும் அதை கடிதம் மூலியமா கன்வே பண்றது தான் பாக்கியராஜோட வழக்கமாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு வழக்கத்தை தான் கோவா திருமணத்துக்கு இப்ப தனியா விட்டுட்டு போன விஷயங்களை பத்தி தன் மனைவி கிட்டயும் மகன் கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. இப்ப அவரோட அறையில அவர் முதல் நாள் இறந்து போனதுக்கு முதல் நாள் இரவு எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த கடிதத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.